Welcome to Mindbeat channel. அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம். அனைவரையும் மைண்ட்பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன். மைண்ட்பீட் சேனலை ஆதரித்து வரும் நல்லுள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நம்ம சின்ன வயசுல கேள்விப்பட்டிருப்போங்க, விக்ரமாதித்தன் கதைகள். அம்புலி மாமான்ட்டு குழந்தைங்க புக்கில் இந்த கதை வந்திருக்குங்க. விக்ரமாதித்தன் கதைகள். போஜராஜனும் சிம்மாசன பதுமைகளும். ஒரு நகரத்தை போஜராஜன்ற ஒரு மன்னன் ஆண்டு வந்தாருங்க. அவர் நீதி நெறி தவறாம இருக்கிறவர், மக்களோட நன்மைகளை மட்டுமே கருத்தில் கொண்டு ஆட்சி புரிந்து வந்தவர். இவர் ஒரு தரம் படை வீரர்களோடு சேர்ந்து காட்டுக்கு போறாருங்க. காட்டுக்கு போய் வேட்டையாடிட்டு வரார். ரொம்ப டயர்ட் ஆகிடுவே ஒரு கம்பங்கொல்லைக்கு பக்கத்தில் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு எல்லாருமே தங்குறாங்க. அந்த நேரம் கம்பங்கொல்லையை காவல் காத்துட்டு வந்த பரன் மேலே நிற்கிற சரவணப்பட்டன் இவங்களெல்லாம் பார்த்து, நீங்கள்லாம் ரொம்ப பசியாக இருக்கீங்க, ரொம்ப களைப்பாக இருக்கீங்க, என்னோட கழனியில் கம்பங்கதிரி வெள்ளரிக்காலாம் நிறைய இருக்குது, அதை நிறைய பறித்து எல்லாரும் சாப்பிட்டு பசியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வீரர்கள் என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே போய் அந்த கம்பங்கதிர் வெள்ளரிக்காய் எல்லாத்தையும் நல்லா பறித்து அரசருக்கும் எடுத்து வந்து கொடுத்து அவங்களும் சாப்பிட்டுட்டு பசியாறிட்டு ரொம்ப மனசார அவருக்கு நன்றி சொல்கிறாங்க. அந்த சரவணப்பட்டன் அந்த பரன் மேலேருந்து கீழே வந்த உடனேயே லபோ திபான் கத்துறோம், ஐயோ என்னுடைய கம்பங்கதிரி வெள்ளரிக்காய் எல்லாத்தையும் பறிச்சிட்டிங்களே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அலற ஆரம்பிக்கிறார். அரசருக்கும் படை வீரர்களுக்கும் ஒன்றுமே புரியல. இவர் தான் மேலே இருக்கும்போது எல்லாத்தையும் பறிச்சுக்கோங்க சாப்பிடுங்கன்னு சொன்னார், கீழே வந்து என்னமோ இப்படி கத்துறாரு. உடனே அமைச்சர் என்ன பண்ணுறாரு, மேலே இருக்கும்போது ஒரு மாதிரி பேசினாரு, கீழே வந்து ஒரு மாதிரி பேசுறாரு. அப்போ அவர் நின்ன இடத்துல ஏதோ சூட்சுமை இருக்கு அரசு அப்படின்னு ஒரு மந்திரி அரசன்கிட்ட சொல்கிறார். உடனே அரசர் என்ன பண்ணுறாருங்க, அந்த சரவணப்பட்டனை கூப்பிடுறாரு. உன்னோட பயிரையும் வெள்ளரிக்காயும் நாங்கள் நாசம் பண்ணிட்டோம், நீ ஃபீல் பண்ணுற இல்லையா, அதனால் அதுக்கான நஷ்ட ஈடு உனக்கு கொடுத்துட்றேன், இந்த இடத்த எனக்கு நீ கொடுத்துடு, இதே மாதிரி வேற ஒரு இடத்த அதிகமாகவே உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அரசன் கேட்டு தரமாட்டேன்னு சொல்லிட முடியாது இல்லையா, அதனால் சரவணப்பட்டன் சம்மதிக்கிறாருங்க. சரவணப்பட்டன் நின்று இருந்தார் இல்லையா, அந்த இடத்த போய் செக் பண்ண சொல்கிறாரு அரசர். வேலையாளுங்கெல்லாம் போய் அந்த சரவணப்பட்டன் நின்ன அந்த இடத்துக்கு கீழே போய் தோன்றாங்கங்க. தங்கத்தால் செய்யப்பட்ட நவரத்தனங்கள் பதித்த ஒரு பெரிய சிம்மாசனத்தை பார்க்குறாங்க. அந்த சிம்மாசனத்தில் படிக்கட்டு மாதிரி 26 பதுமைகள் இருக்கிறத பார்க்குறாங்க. உடனே அதை மண்ணிலேருந்து எடுத்தனால சுத்தம் பண்ணி அரசவையில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்து நம்ம ஆட்சி புரியணும்னு எல்லா ஏற்பாடுகளையும் போஜராஜ மன்னன் செய்கிறார். மக்கள் எல்லாம் பார்க்க, படை வீரர்கள் புடைசூழ, மந்திரிகள் பிரதானமாய் நிற்க, பூமாரி பொழிய, தடபுடலா சிம்மாசனத்தில் உட்கார்றதுக்கான நிகழ்ச்சி நடக்குதுங்க. அவர் சிம்மாசனத்தில் உட்காரலான்னு போகும்போது என்ன நடந்தது தெரியுங்களா, அந்த சிம்மாசனத்தில் இருந்த அந்த 26 பதுமைகளும் கலகலன்னு சிரிக்குதுங்க. சிம்மாசனத்தில் இருக்கக்கூடிய பதுமைகள் சிரிச்சா எல்லாருக்கும் எப்படி இருக்கும் இல்லைங்களா, அதிர்ச்சியாக இப்போ ஒரு மாதிரி பயம் வந்துடுது. உடனே போஜராஜன் கால் எடுத்து வச்ச காலை பின்னால் எடுத்துட்டு அப்படியே நின்றுறார். பதுமைகளை எதற்காக சிரிக்கிறீர்கள்? உடனே வினோத ரஞ்சிதான்ற பதுமை சொல்லுது, இந்த சிம்மாசனம் விக்ரமாதித்த மன்னன் உட்கார்ந்து ஆட்சி புரிந்தது, அந்த சிம்மாசனத்தில் நீங்கள் உட்கார போறீங்களே அதை நினச்சி தான் சிரிச்சோம் அப்படின்னு சொல்லுதுங்க. விக்ரமாதித்த மன்னன் 2000 ஆண்டுகள் இந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி புரிந்தவன், மிகவும் நல்ல குணங்களை உடையவன், மக்களுக்கு நன்மைகள் செய்வதில் மட்டுமே உரியாக இருந்தவர், துன்பப்படுற மக்களுக்கும் கஷ்டப்படுற மக்களுக்கும் தன்னாலான உதவிகளை செய்து வந்தவர் விக்ரமாதித்தன். விக்ரமாதித்தன் மன்னனுடைய அறிவில் கொஞ்சமாவது உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் இந்த சிம்மாசனத்தில் உட்கார முடியும், இல்லைன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லுதுங்க அந்த பதுமை. உடனே போஜராஜன் கேட்குறாரு, விக்ரமாதித்தனுடைய பெருமைகளை குணங்களை விரிவாக எங்களுக்கு சொன்னேன்னா எங்களுக்கு
பயனா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. விக்ரமாதித்தனுடைய வீர செயல்களையும் நல்ல குணங்களையும் நாங்க ஒவ்வொருத்தரா உங்களுக்கு சொல்றோம். ஒவ்வொரு படியில ஏறும்போதும் ஒவ்வொரு பதுமையும் விக்ரமாதித்தனுடைய பெருமையை சொல்லுவோம். அந்த கதையை முழுசா கேட்டுட்டு தான் அடுத்த படியில நீங்க கால் வைக்கணும் அப்படின்னு சொல்லுதுங்க ஒரு பதுமை. நாங்க சொல்ற கதையை கேட்கறதுக்கு முன்ன அடுத்த படியில நீங்க ஏறணும்னு நினைச்சீங்கன்னா நிறைய துயரங்கள் ஏற்படும்ட்டு எச்சரிக்குது. சரி, நீங்க சொல்ற மாதிரியே நான் நடந்துக்கிறேன். ஒவ்வொரு பதுமையும் விக்ரமாதித்த மன்னனுடைய நல்ல குணங்களை அவனுடைய வீரங்களை பற்றி சொல்லட்டும், நாங்க தயாரா இருக்கிறோம், நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே வினோத ரஞ்சிதான்ற பதுமை சொல்ல ஆரம்பிக்குதுங்க. என்ன கதை சொல்லுச்சு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாங்க. இந்த கதையை கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மைண்ட்பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இது போன்ற பயனுள்ள நிகழ்ச்சிகளை காண்பதற்கு மைண்ட்பீட் சேனலுடன் தொடர்ந்து பயணித்து வாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. என்றும் உங்களுடன் மைண்ட்பீட் சேனல். நன்றி, வணக்கம்.